தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, பழைய காயல் உள்ளிட்ட பகுதிகளில் உப்பள தொழிலை பாதுகாக்க வேண்டும் என சிறிய அளவு உப்பு உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முந்தைய அரசின் காலத்தில் திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் இதற்கு எதிராக உப்பள தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தற்பொழுது அந்த திட்டம் வேறு மாநிலத்திற்கு சென்றதாக தகவல் வெளியான நிலையில் இதுகுறித்து அரசியல் விவாதமும் எழுந்துள்ளது. உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்திய உற்பத்தியாளர்கள் மாற்று இடத்தில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தமிழக முதல்வரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இவங்களுடைய இந்த அம்மாவுடைய நிலைப்பாடு தான் என்ன? நாங்களாம் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோம். எங்கள் தொகுதி பிரச்சனை மக்கள் சார்பாக தான் பேசணும். இவங்க கம்பெனி சார்பாக பேசுகிறாங்க. மக்கள் 15,000 தொழிலாளர்கள் இருக்காங்க, நேரடி தொழிலாளர்கள். அவங்களை சார்ந்த குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 70,000 பேர் மக்கள் இருக்காங்க. அந்த ஒரு 4-5 ஊர்கள், முள்ளக்காடு, முத்தியாரம், சௌரியார்புரம், பழையகாயல், புல்லாவளி, பொட்டல்காடு, இப்படி இந்த தூத்துக்குடி தென்பகுதி கிராமங்கள் எல்லாமே கிராம தொழில ஆதி காலத்து தொழில் இதுதான். இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இதுதான். இதை அழிச்சிட்டு அவங்கள கொண்டு வந்து இப்போ இந்த அம்மா சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் உப்பள தொழிலாளருக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த இதுக்கு செஞ்சோம். இவங்க அதை டிவிக்கு அரசு அது கண்டுக்கிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்று தொழில் இவங்க என்ன தொழில் எங்களுக்கு கொடுக்க முடியும்? கப்பல் கட்டும் தொழிலுக்கு அது தகுந்த படித்த டெக்னீஷியன்கள் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த மக்கள் சாதாரண மக்கள். இவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க. இவங்க ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு நினச்ச நேரம் போவாங்க, நினச்ச நேரம் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த பகுதியில் தொழிற்சாலை மாதிரி ஆள்கள் போயிட்டு வர வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட தொழிலை அழிச்சிட்டு கப்பல் கட்டும் தளம் கொண்டு வரணும்னு சொல்லி அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ டிவிக்கு அரசுக்கிட்டையும் இவங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் கப்பல் கட்டும் தளத்தை எதிர்க்கலை, எங்களை அழிச்சிட்டு நீங்கள் அதில் வைக்காதாங்க. இப்போ ஒருத்தன் வீட்டில் குடியிருக்கான்னா அவனை வெளியே தட்டி விட்டுட்டு எளியவனை வெளியே தள்ளி விட்டுட்டு வல்லவன் குடி வைக்கிற மாதிரி அரசு அதுக்கு வல்லவனுக்கு உதவி செய்யுது.